இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து நிற்கிற மக்கள்கிட்ட போய் இங்கே வாங்க, 11ஆம் தேதி வரைக்கும் அதை தள்ளி வச்சுருக்காங்க. எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு இந்த அவகாசம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா, என்ன நினைக்கியன்னு கேட்டோம். இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வரவேற்கிறோம். இது மூலியமாக 100% வாக்காளர் வாக்காளர் அனைவருக்கும் வாக்கு பெறுவதற்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஆனால் இது இந்த டைம் 1 வார காலங்கிறது பற்றாக்குறையாக இருக்கிறது. இது இந்த தேர்தல் துறை முடிவு பண்ணி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். போதுமான கால அவகாசம் கொடுக்காம மக்களை அலைக்கழித்து மக்களுக்கு குளறுபடிகளை உண்டாக்கி மக்களுக்கு பயத்தை உண்டாக்கி எங்க தன்னுடைய வாக்குகள்லாம் பறி போயிடுமோ அப்படின்ற அச்சத்துல மக்கள் அவசரமா அந்த ஃபார்மை ஃபில் பண்றாங்க. ஒரு 6 மாத காலம் தேர்தல் முடிந்த பிறகு வைத்தால்தான் எந்த வாக்காளரும் விடுபடாமல் இருப்பதற்கு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2 மாதம் நீட்டிக்கிட்டா 100% எல்லாம் ஃபுல் பண்ணலாம். இதே மாதிரி சுச்சுவேஷன் போனா, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, படிச்சவங்க ஃபுல் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஃபார்ம் வாங்கி ஃபுல் பண்ணி பார்த்தாவே தான் கஷ்டம் தெரியுது. டிசம்பர் 11ங்கிறது கம்மியான டைம் நினைக்கிறேன். திருப்பி புயல் இது வந்துருச்சுன்னா திருப்பி அதுக்கு வேற டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நீடிக்கலாம்னு நினைக்கிறேன். இனி புள்ள பண்ணாதவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறா, எப்படி பண்றது என்னங்கிறது தெரியாம. அதனால இன்னும் காலதாவசம் இந்த புல்லா 1 மாசம் இருந்தா கூட பரவாயில்ல. எஸ்ஆர் படிவம் பதிவு பண்ணல அப்படின்னா வாக்குரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நாங்க கண்டிப்பாக எங்களோட வாக்கு இழக்க விரும்பல. ஆனா இந்த 11ஆம் தேதிங்கிறது நீட்டிப்பு கம்மி தான். இப்ப இந்த 4ஆம் தேதிங்கிறது 11ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது ஒரு வகையில இந்த மழைக்காலத்துக்கு உதவிகரமா இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு திரும்ப ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும். மழைக்காலம் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆரம்பிச்சு நடத்தினாங்கன்னா கூட பரவாயில்ல. இப்போ மழைக்காலத்தில் நீடிச்சிருக்காங்க. மழைக்காலத்தில் நீடிக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஒரு ஃப்ரீனா எல்லாரும் போய் ரெடியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாரும் நிற்கிறதுக்கு தயங்குறாங்க. அதனால் மறுபடியும் சனி ஞாயிறில் வீடு தேடி போய் மறுபடியும் அந்த ஸ்கீமை பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வாக்காளர்கள் தங்களுடைய அந்த படிவத்தை கொடுக்க இயலாத பட்சத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்கள் அலுவலகத்தில் கொடுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் அரசாங்கம் செய்யணும். இன்னொரு ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா கால நீட்டிப்பு கொடுத்தாக்க இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். சரியாக வராது. இந்த காலத்தை டிசம்பர் முழுசும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா படிக்காத பாமர மக்கள் நிறைய இருக்காங்க. ஒரு டிசம்பர் இல்லை ஜனவரி வரைக்கும் அது நீடிச்சு மக்களுக்கு புரியும்படி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய கோரிக்கை. மழை வந்தால் 1 வாரம் 2 வாரம் அப்படி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.